ஓகே, ஃபைனலி ரேஸ் டே வந்தாச்சு. இந்த வீடியோவில் ட்ரையலோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு வாட்டி செக்லிஸ்ட் செக் பண்ணிப்போம். ஸோ இதுதான் நம்ம செக்லிஸ்ட். எல்லாமே எடுத்து வச்சுட்டு மறக்காமல் பிப்பு, வாட்ச்சு, கேமரா, அப்புறம் மற்ற திங்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ ரெடி. வாங்க நம்ம தலையை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். 2 தலையும் இருக்காங்க, கும்பிட்டுட்டு கிளம்புவோம். ஆக்சுவலாக நம்ம கிட்ட காரில், அதனால் யாராவது ஒருத்தர் ரெடி பண்ணி தேவைப்படுது. எப்பவுமே கார் போலிங் செக் பண்ணுவோம். நம்ம நம்பி ஒருத்தவங்க கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இல்லைன்னா நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். நான் எப்பவுமே பைக் ரூட்டு மேப் போட்டு காரில் போனேன். பைக் ரூட்லேயே போய் ஊருக்குள்ளே சுற்றி பொறுமையாகிடுச்சு. அது டிலே ஆகிடுச்சு. ஆல்ரெடி விடிய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு ஃபைனலி. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பேட்ச் 6 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் 6:15 பேட்ச்சு. இப்போ வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ரேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. வார்ம் அப். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு வந்தாங்க. வார்ம் அப் ஓவர். ரன்னுக்கு ரெடி ஆயாச்சு. ஸ்டார்ட் பாயிண்ட் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இங்கேருந்து 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஓட்டம் தான். ஆக்சுவலாக ட்ரையல் ரன் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இங்கே ஓடுறதுலாம் கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ ஓடிக்கலாம். மற்ற தூரம் நடந்து தான் போகணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாரு நடக்கிறதுக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஆஃப் ரோடு அண்ட் நிறைய மரங்கள், செடிகள்லாம் இருக்கும். ட்ரையல் ரனுக்காக இயர்லி ஒன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸ்பெஷலாக இந்த ட்ரையல், அல்ட்ரா ட்ரையல், சென்னை அல்ட்ரா ட்ரையல் நல்லா இருக்கும். நல்ல என்டூரன்ஸ் கிடைக்கும். 16 முடிக்கும் போது கஷ்டப்பட்டு தான் முடிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோ நம்ம சிஆர்பிபி மக்கள். பார்த்தோன்னே ஹாய் சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட ஓடுவோம். முடிஞ்சளவுக்கு ஓடுவோம். அவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, நம்ம முன்னே ஓடுவோம். பாருங்க, இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த லொக்கேஷன்லாம் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ட்ரையல் ரன் வரதே இந்த மாதிரி லொக்கேஷனை என்ஜாய் பண்ணி ஓடுறதுக்காக தான். இது ஜஸ்ட் பிகினிங் தான். இன்னும் நிறைய இருக்குது, வாங்க பார்ப்போம். என்ன இங்கே மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கிட்டவே பார்க்கலாமா? நான் சொன்னேன்ல இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் என்ஜாய் பண்ணி விடணும்னு. அங்கே பாருங்கள், தண்ணியில் இறங்கி தான் போகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்புறம் இங்கே தான் ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் பாயிண்ட் இருக்குது.
ஓகே, இப்போ ஷூ கட்டி தான் ஆகணும். நானும் கிட்ட போய் செக் பண்ணேன், எப்படியாவது கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போயிடலான்னு. ஆனால் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்குது. கண்டிப்பாக ஷூ ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போவோம். நல்லா இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் 2023 வரும்போது இவ்வளோ தண்ணியில் நடக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த டைம் நல்லா இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஆஹா, கிட்ட போக போக தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக ரன்னிங் வாட்டர் தான். நிற்கிற வாட்டரில் கூட கொஞ்சம் அழுக்கு தேங்கி நிற்குன்னு சொல்லலாம். இது ரன்னிங் வாட்டர், ஃப்ளோவில் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி. இங்கே நடந்து போகிற சேர் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி வாட்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக தான் இருக்குது. இங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்ம நண்பர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. பொறுமையா பொறுமையா. நல்லப்போ கிளியர் ஆகிடும். டான்ஸ் போட ஸ்டெப் போட தண்ணியில். இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் தான் வந்து நல்ல ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச். ஸோ இங்கே ஓடுனா தான் உண்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மென்னுக்கு வந்து 2 hours 45 minutes கட் ஆஃப், உமனுக்கு வந்து 3 hours 50 minutes கட் ஆஃப் சம்திங். எதுவும் ஆரம்பிச்சதே 6:15 தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோ அந்த தண்ணியில் இறங்கி ஃபோட்டோ எடுத்ததே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நடந்து போனால் கூட அந்த கட் ஆஃப் டைமில் முடிக்கிறது கஷ்டம். ஸோ எங்கெல்லாம் கேப் அடிக்குதோ அங்கெல்லாம் ஓடிக்கணும். என்ன இது? சரி வாங்க போவோம். இப்போதான் சன்ரைஸ் ஆகுது. சன்ரைஸ் வியூ பார்க்கலாம். என்ன ஒரு அழகான வியூவில். வாவ், நல்லா இருக்கு இந்த இடத்துல சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. சரி, இங்கே ஒரு வீடியோ எடுத்துட்டு இவங்கெல்லாம் இப்படி சாகசம் பண்ணுறது பார்த்து எனக்கு ஆசை வந்துச்சு. உள்ளுக்குள்ள டே இதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி நிறைய இன்ஜுரியாக இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு தோணுச்சு. பட் நம்ம பண்ணாமல் விட்டுருவோமா? போடு. தண்ணியில பண்ணாலும் பரவாயில்லவா? அவ்வளவுதான். ஓகே, ஃபன்னெல்லாம் ஓவர். இதுக்கப்புறம் ரன்னு தான். அப்போ அந்த வியூ பார்த்தீங்களா? இந்த ஒத்தையடி பாதையில் இப்படி லைனாக ஓடும் போது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. வாவ், இதுதாங்க ட்ரையல் என்ஜாய் பண்ணுன்றது. அங்கே பாருங்க, மாடு மனுஷன் எல்லாம் ஒரே இடத்துல. பார்க்கவே நல்லா இருக்கு. வாவ், இந்த வியூ பாருங்களேன். ஓகே, இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் சொல்கிற மாதிரி. அந்த ஸ்லோப் பாருங்கள், எப்படி ஏறுறாங்க பாருங்கள். இருங்க வெயிட் பண்ணுங்கள். மேலே ஏறினதுக்கப்புறம் வியூ ஒன்று வரும், அது தாங்க வியூ. மார்னிங் டைமில் அந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இதுதான் அந்த வியூ.
பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த டேம். இப்போ இந்த டேமுக்கு மேலே தான் ஓட போகிறோம். அவர் பாடினது என்ன பாட்டு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியல. ஆனால் அவர் ஃபுல்லாக பாடிட்டே வந்தார். நான் முடிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பவர் வந்தார். வரும்போது இப்படியே பாட்டு பாட்டு வெயிட் பண்ணிட்டே வந்தார். ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி 11 முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 11க்கு அப்புறம் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய சேறு சகதியமாக தான் இருக்கும். நம்ம உள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த வே தான் நான் சொன்னது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மரத்துக்குள்ளே செடிக்குள்ளெல்லாம் பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வாட்டர். ஸோ இதுதான் ட்ரையலோட எக்ஸ்பீரியன்ஸு. லிட்டரலி சேயிங் லாஸ்ட் ஒரு 4 to 3 கிலோமீட்டர்ஸ் முடியல. அப்போ ஆக்சுவலாக 6:15 ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 8 o'clock வரைக்கும் தான் நார்மலாக ஒரு வெதர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம வெயிலுங்க. ஏன்னா நாங்கள் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து லேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடந்து போயாச்சும் முடிச்சா போகுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே பாருங்கள் லொக்கேஷனு, இந்த வெயிலில் இந்த மாதிரி ஒரு ட்ரை பிளேஸில் ரொம்ப டிஹைட்ரேட் ஆயிடுச்சு. அண்ட் எப்படியாவது நடந்தாலும் முடிச்சிடலான்ற மாதிரி தான் தோணுச்சு. லாஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் என்னால் முடியவே இல்லை சீரியஸா. நான் வந்து ஓடி முடிக்கும் போதே அவர் என் கூட முடிக்கிறாரு. அங்கே பாருங்க எப்படி ஓடுறாரு அவரு. நான் விட்டு வாங்க தாத்தா லாஸ்ட்டாக முடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அவரு அப்படியா வாங்க வாங்க தம்பி வந்துடுறேன் தம்பி வெயிட் பண்ணுங்க போயிடலாம் முடிச்சலான்ட்டு அவ்வளோ ஒரு வந்து என்ஜாய் பண்ணி ரன் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வந்துட்டோம் ஃபைனலாக. தாத்தாவை கூட கூப்பிட்டு வந்துட்டேன் நான். இல்லை அவர் தான் என்ன கூப்பிட்டு வந்தார் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஃபைனல் முடிக்க போகிறோம். இங்கே தெரியும் பாருங்க, அந்த எண்ட் பாயிண்ட் தெரியும்.
தாத்தா பின்னாடி தான் வராரு. ஒன்றா முடிக்கலாம், தாத்தா கூட இப்போ முடிக்கலாம். வந்தாச்சு. எஸ், ஃபைனலி 16 கிலோமீட்டர். ஆக்சுவலாக 16 வரல, 15.5 தான் வந்துச்சு. எங்கேயோ ரூட் வந்து அதான் நம்ம தண்ணியிலலாம் அந்த சேத்துலாம் இறங்கி வரணும் போல். நம்ம அங்கே ஷார்ட்டில் உள்ளே புந்தனால ஒரு 500 மீட்டர் கம்மியாயிடுச்சு. ஃபைனலி முடிச்சாச்சு. இதான் மெடல். நல்லா இருக்கு மெடல். ஆக்சுவலாக அவங்க க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஹேண்ட்மேடாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சிஆர்பிபி கைஸ் இருந்தாங்க. அண்ணங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே முடிச்சிடலாம் ரன்னு அப்படின்ட்டு வந்தாச்சு. இங்கே செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, எந்த நாளிலும் அர்த்தம் உண்டு. நன்றி. அடுத்த ரெகுலர் சந்திப்போம்.